ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம சன்னா மசாலா ரெசிபி வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சன்னா மசாலாவுக்கு சன்னா முதல் நாள் நைட்டே ஊற வச்சுக்கணும். அதை அப்புறம் வேக வச்சுட்டு பாதி வந்து மிக்சியில் கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கணும். பாதி வேக வச்சது தனியாக எடுத்து வச்சுக்கணும். 3 பல்லாரி வெங்காயத்தை பொடியை சாப் பண்ணி வச்சுக்கணும். 3 தக்காளியை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடணும் ஜூஸாக. அப்புறம் வந்து ஒரு வானிலையில் ஒரு பிரியாணி இலை, அரை ஸ்பூன் சீரகம் எல்லாம் போட்டு வதக்கிட்டு பல்லாரி வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி விட்டுக்கணும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிக்கணும். எங்கிட்ட இஞ்சி பூண்டு வந்து பூண்டு விழுது வந்து கம்மியாக இருந்துச்சு, அதனால் அதை தட்டி சேர்த்துக்கிட்டு எல்லா பக்கமும் ஒரே ரொம்ப மழையாக பெய்யுது. பெஞ்சல் புயல்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த புயல் வந்து சென்னையில் வலுவிழக்குன்னு சொன்னாங்க. ஆனால் புதுச்சேரி அப்புறம் வந்து விழுப்புரம் அங்கிட்டு போய் மக்கள்லாம் ரொம்ப அவதிப்படுறாங்க. நம்மளால் முடிஞ்சது அந்த மக்களுக்கு கொஞ்சம் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கலாம், ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கலாம். அப்புறம் வந்து அது நல்லா வதக்கி எடுத்து விடாடி நான் சன்னா மசாலா பொடி அரைச்சி வச்சுருக்கிறேன். அது ஒரு 1.5 ஸ்பூன் 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஆறின சன்னாவை மிக்சியில் அடித்து அதிலே ஊற்றிக்கணும். நல்லா அந்த பச்சை வாடையெல்லாம் போகிற மாதிரி கொதிக்க வச்சுக்கணும். அப்போ கடைசியில் இந்த மழை காலத்தில் என்னென்ன ஃபுட்டு வந்து குழந்தைகளுக்கு ஈவினிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யாருக்காச்சும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். மழை காலத்தில் வந்து சூப் வகைகள் அப்புறம் சூடான பொருட்கள் கொடுக்கறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் குழந்தைகள் ஆசைப்பட்றாங்கன்னு சொல்லி சாக்லேட்டு கேக்கு அதெல்லாம் வாங்கி கொடுத்தா குழந்தைகளுக்கு உடம்புக்கு முடியாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. எப்பயுமே இந்த நவம்பர் டிசம்பரில் மழை காலம் இல்லாட்டி குளிர்காலம் ரெண்டுமே இருக்கும். அதனால் நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கிற குழந்தைகளை வந்து நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. சன்னா மசாலா கஸ்தூரி மேத்தி போட்டு கடைசியில் நம்ம நல்லா கொதி வந்த வரைக்கும் கஸ்தூரி மேத்தி போட்டு இறக்கிட்டால் சன்னா மசாலா ரெடி. பாய்.